எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் குரூப் டூ 2A மெயின்ஸ் வந்து நம்ம அதை டெஸ்ட் ஷெடியூல் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எழுதுன்னு சொல்லியிருந்தோம். ஃபீஸ் வந்து 500 சொல்லியிருந்தோம். ஃபீஸ் வந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் 500, குரூப் டிஏ நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து அப்ஜெக்ட் டைப் 500 ரெண்டு சேர்ந்து என்ரோல் பண்ணிங்கன்னா 715 சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஷெடியூல்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். இதோட பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் லிங்க்லேயும் டெலகிராம் லிங்க்லேயும் நாங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு டாக்குமெண்ட்டில் பார்த்தா கிடைக்கும். அது இல்லாமல் அதோட வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலகிராம் லிங்க்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டுக்கான நம்பரும் அக்கௌண்ட் நம்பர் ஜிபே, ஃபோன்பே இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் இதை வந்து நாங்கள் வந்து அந்த லிங்க்லேயே அந்த குரூப்லேயே அப்போ ஷேர் பண்ணி விட்றோம். சரிங்களா? இதில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த குரூப்பில் போட்டிங்கன்னா போதும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த குரூப்பில் போட்டிங்கன்னா பேமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் உங்கள் நம்பர் வந்து ஆட் பண்ணி விடுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நம்பர் வந்து டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலில் வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு பிடிஎஃப் அந்த மண்டே, வெட்னஸ்டே, சாட்டர்டே, சண்டேனா அந்த அன்னைக்கு மார்னிங் 8 AM வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ நான் சொன்னபடி தான் மண்டேனா நீங்கள் வெட்னஸ்டே நைட்டு 8 PM வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்தால் எங்களுக்கு பிடிஎஃபாக உங்களோட ரிட்டர்ன் பேப்பர் அனுப்பிவிடணும். அப்ஜெக்டிவ் வந்தால் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆன்சர் சொல்லுவோம். நீங்களே வந்து ஆன்சர் வச்சு செக் பண்ணி உங்களோட மார்க் வந்து கூகுள் ஃபார்மில் போட்டிங்கன்னா உங்களோட ரேங்க் வந்து பப்ளிஷ் ஆகும். இதுதான் ப்ரொசீஜர். திரும்பவும் ஒவ்வொரு டெஸ்ட் அப்பையும் நாங்கள் ப்ரொசீஜர் சொல்கிறோம். ஸோ ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு இதுதான். நம்ம பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு ஒவ்வொரு யூனிட்டும் வந்து ஒவ்வொரு நாள் வந்து டெஸ்ட்டாக வைப்போம். டிஸ்கிரிப்ட் டைப் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு இது வந்து 150 மார்க் இருக்குது. 150 மார்க் 300 மார்க் வைக்கலாம்னு பிளான் பண்ணோம். 300 மார்க்ஸ் வந்து ரொம்ப வேகாக இருக்கும்னால 150 மார்க்ஸ் தான் டிசைட் பண்ணியிருக்கு. ஸோ 150 மார்க் ஒவ்வொரு யூனிட் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிங்களா? இதோட பிடிஎஃப் வந்து அந்த ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வாட்ஸ்அப் லிங்க்கு டெலகிராம் லிங்க்கும் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மற்ற டீட்டெயில் எதுனா டவுட் இருந்தால் நீங்கள் அந்த குரூப்லேயே கேளுங்க. நாங்கள் வந்து அதுக்கான ஆன்சர் பண்ணுறோம். இல்லை இதில் கமெண்ட்டில் சொன்னாலும் நாங்கள் அதுக்கான ஆன்சர் பண்ணுறோம். சரிங்களா? ஒவ்வொரு 15 டெஸ்ட் முடியும் போது ஒவ்வொரு 7 டெஸ்ட் முடியும் போது ஒரு ஃபுல் ரிவிஷன் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு 7 டெஸ்ட் முடியும் போது 7 யூனிட்டும் முடியும் போது ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து 2 கொஸ்டின் பேப்பர் வரும். அதுக்கான டைம் கொடுப்போம் கண்டிப்பாக. ஒவ்வொரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிங்களா? 2 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் அது ஓனாக திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு கொஸ்டின் அஃபிஷியலாக நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் பிடிஎஃப் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் திரும்ப நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு எழுதி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்னா ஒரு டெஸ்ட்டில் 2 டெஸ்ட். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 2nd 12 மண்டே ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்டர்வியூ போஸ்ட்டு. இது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான டெஸ்ட்டு. அப்படியே பார்த்துக்கோங்க. மொத்தம் 40 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். திடீர்னு நடுவில் கூட ஒவ்வொரு டெஸ்ட்டு போடுவோம். சரிங்களா? 4 ஃபுல் ரிவிஷன் வரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்து சான்ஸ் கம்மி தான். நம்ம 40 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் ரிசல்ட் வர சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் February மார்ச்சுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து அவங்க மெயின் டெஸ்ட் என்னைக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கேற்றபடி கொஞ்சம் பேட்சை வந்து மாற்றுவோம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கோங்க. அப்போ அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக தான் மாற்றுவோம். குரூப் டிஏ பாருங்கள், ஃபுல் டெஸ்ட். குரூப் டிஏ பொறுத்த வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் தாங்க. ஃபுல் டெஸ்ட் தான். 200 கொஸ்டின் தான். ஏன் நாங்கள் இதுக்கு எப்படி வைக்கிறோன்னா இது அப்ஜெக்ட் டைப் தான்ன்றனால உங்களுக்கு கஷ்டம் இருக்காது.
200 கொஸ்டின் தான், கம்பல்சரி ஃபுல் டெஸ்ட் தான். 40 டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட் தான் இருக்கும். சரிங்களா? 40 டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட் தான். தமிழ் 60 கொஸ்டின், ஆப்டிடியூட் 40 கொஸ்டின், ஜிஎஸ் ஜிஎஸ் 100 கொஸ்டின். இதெல்லாம் கரெக்டாக அப்படியே ஃபாலோ ஆகும். ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரியே நடக்கும். ஸோ வந்து நீங்கள் இது இந்த ஃபுல் டெஸ்ட்டு, ஏன்னா இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து அதிகன்றனால நம்ம வந்து ஆல்ரெடி படித்தது தான் சப்ஜெக்ட், புதுசாக படிக்க போகிறது இல்லை, ரிவிஷன் மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் இது ஒரி பண்ணிக்கணும், ஐயோ படிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரி பண்ணிக்கணும். சண்டே சாட்டர்டே தான், சாட்டர்டே சண்டேன்றனால ஒர்க்கிங் உமன், ஒர்க்கிங் மென், ஒர்க்கிங் பர்சனல், அப்புறம் வேறு ஏதாவது கமிட்மெண்ட் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ பண்ணிவிடுங்க சாட்டர்டே சண்டே. நீங்கள் வந்து குரூப் டிஏ டெஸ்ட்டு கம்பல்சரி ஃப்ரீயாக எழுதுறதுக்கான சோர்ஸை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், எந்த டிப்ரெஷனும் இல்லாமல். சரிங்களா? 40 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். 3 ஃபுல் ரிவிஷன். ஆல்ரெடி ஃபுல் டெஸ்ட் தான் போகுது, அதனால ரிவிஷன்றது தனியாக இதுக்கு போடலை. அதுக்கப்புறம் 3 ஃபுல்லாக திரும்ப ஒரு 3 டெஸ்ட்டு, ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரி, ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், நல்லபடியாக டெஸ்ட் எழுதி போஸ்டிங் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இது ஓகேனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.